பேய் படம் பார்க்கறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎஸ் ஈரே இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு பொண்ணு கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறா. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவோட வீட்டுல அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இந்த ரெண்டு சம்பவத்துக்கும் என்ன தொடர்பு, கடைசியில என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்தோட கதையே. இந்த மலையாள படத்தை முக்கியமா தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு இருந்தது ஒரே ஒரு ரீசன் தான். இதுக்கு முன்னாடி இதே டைரக்ட் பண்ண பிரம்மயுகம் மற்றும் பூதாகாலம். ஸோ ஆப்வியஸா இந்த படத்துக்கு மேல ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை இந்த படம் பூர்த்தி பண்ணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா சீனுமே பயங்கரமாக இருந்துச்சு. குறிப்பாக இந்த படத்தோட ஆரம்பத்தில் அந்த இறந்து போன பொண்ணோட கையை ஒரு ஃப்ரேமில் காமிச்சிருப்பாங்க. ஃபாலோ பை நம்ம ஹீரோவும் ஒரு பையனும் பால்கனியில் நின்று தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல அதே மாதிரி ஒரு கேரக்டர் வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் ஒரு ஆவி வீட்டை சுற்றி ஓட்டை பிச்சுக்கிட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அந்த சீனை பார்க்குறப்போ நம்ம ஹாலிவுட் படம் பார்க்குறோமா இல்லை மலையாள படம் தான் பார்க்குறோமா அப்படிங்கிற ஒரு பிரமிப்பையே எனக்குள்ளே ஏற்படுத்துச்சு. இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு இது ஒரு டெக்னிக்கலி சவுண்டான ஒரு படம். எந்த அளவுக்கு சவுண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கேர்ள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல ஒரு ஹேர் கிளிப், அதை பெண்ட் பண்ணால் ஒரு சவுண்டு வரும்ல, அந்த சவுண்டை முதற்கொண்டு ரொம்ப மைன்யூட்டாக கேப்சர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். இந்த படம் ஒரு 18+ அடல்ட்ரேட்டட் மூவி. இந்த படத்துக்கு ஃபேமிலியோட போய் பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு ரேஷன் கார்டு சம்பவம், அப்புறம் பேரை தூக்கி விட்டுருவாங்க. இந்த படத்தில் ஒரு சில ஜம்ப்ஸ்கேர் மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த படத்தை ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கிற தியேட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு தரமான ஹாரர் த்ரில்லர் மூவி தான் இந்த டிஎஸ் ஈரே. நீங்கள் ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துட்டிங்களா? பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சடங்கு சம்பிரதாயமான லைக்கு, கமெண்ட்டு, முக்கியமான சடங்கான சப்ஸ்கிரைபையும் பண்ணி விட்டுருங்க.